ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்ச்சு ஒரு மாதிரியான மேட்ச். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை. என்ன ரிவெஞ்ச் மேட்ச். பாருங்கள் என்னென்ன ரிவெஞ்ச் நடக்குதுன்னு. எனிமி எங்கள் மேலே எப்படி ரிவெஞ்ச் எடுத்தான், நாங்கள் எனிமி மேலே எப்படி ரிவெஞ்ச் எடுத்தோம் அப்படின்றத பாருங்கள். சரி, வாங்க மேட்ச் உள்ள. சரி, போன மேட்ச் தான் சிக்கன் அடிச்சிட்டோம். அந்த ஃபார்ம்லேயே இந்த மேட்ச்சு ஃபஸ்ட் ஈவெண்ட்லேயே இறங்கி ஒரு 10-15 கிலோ இருப்போம்டா அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஈவெண்ட்லேயே ஸ்குவாடை கூப்பிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் இந்த மாதிரி நம்ம போகும்போது தான் நம்ம பசங்க என்ன பண்ணாலும் தெரியல, ஒருத்தர் அன்ஃபாலோ கொடுத்து அங்கே மூலையிலே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக அடே இங்கே வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா பாதி லாபி இங்கே தான் இறங்கி இருக்குது ஃப்ரெண்ட். என்னத்தை சொல்ல, நம்ம நேரம் சரி இறங்கோன்னே கண்ணு கடிச்சது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் கண்ண மாட்டான் அவனை சாத்து வந்தா அப்படின்னு போனால் 2 தற்கூரிங்க வந்தானே. அதில் ஒரு தற்கூரியை மண்டி போட வச்சா அவன் டீம்மேட்டே கன் எடுக்க ஓடிட்டான். என்கிட்டயும் ஆமாம் கம்மி. சரி எதுக்குடா இந்த ஒரு கில்லை விடணும் அப்படின்னு இவன் அழுத்த போனா அந்த தற்கொலை வந்து கண் எடுத்து வந்து என்ன அடிக்க வந்துட்டான். சரி நம்ம டீம்மேட்ஸ் என்ன பண்றாங்க, எல்லாரும் கூப்பிடுவோம், இங்க வாங்கடா வாங்கடான்னு கூப்பிடுறேன். ஒருத்தனும் கேட்கல. கண் எடுக்கிற சாக்கில் அவன் என்ன சாத்திட்டான். என்னத்த சொல்ல நான். சரி ஒரு வழியா லோகேஷ் ப்ரோ அது பக்கத்தில் இருக்கிறாரு. ப்ரோ இங்கே வா ப்ரோ, இங்கே ஒருத்தனை போட்டு சாத்துன்னு சாத்தான். அவனை சாத்த வா ப்ரோன்னு அவர் வந்தது நீங்களே பாருங்களேன். ஓப்பனில் ஏறி அவரும் நான் கைட்டார். எங்கள் 2 பேரையும் அழுத்தி விட்ட அவனும் போயிட்டான். என்னத்த சொல்ல, மொத்த ஸ்குவாடும் அங்கேருந்து கிளம்பணும் ஒரு கில்லோட. சரி அந்த ஈவெண்ட்டில் இருந்து தான் சாத்திட்டாங்க. லாங்கில் இருக்கிற ஈவெண்ட்டுக்காவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசன் கிட்ட இருக்க ரீகால் சென்டர்கிட்ட இறங்கலாம், அங்கே வண்டி இருக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். கீழே பார்த்தா வண்டி இருந்தது, ஆனால் அது எனிமி எடுத்துட்டான். என்னத்த சொல்ல, டே தம்பி இங்கே எனிமி இருக்காண்டா, இங்கே இறங்காதடா, நம்ம லாங்கில் இறங்கி அவங்கள அடித்து அந்த வண்டியை எடுப்போம்டா, அவன்கிட்ட இறங்காதடான்னு சொன்னேன். தம்பி கேட்பாரா, கேட்காம அண்ணா அவனுங்க 2 பேரும் நானே அடிக்கிறேண்ணா அப்படின்னு இறங்கினாரு. அவனுங்க எங்க முன்னாடியே வந்து இறங்குறியாடா நீ அப்படின்ட்டு தம்பியை போட்டு கேட்கிட்டாங்க. உடனே எனக்கு கோவம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி மாதிரியாடா கையை வச்சிங்க அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் மண்டை சட்டை போட்டு 2 பேரையும் மண்டி போட வச்சுட்டேன். மண்டி போட வச்ச ஒன்றுமே அவனோட டீம்மேட்டு என் டீம்மேட்டையே நீ மண்டி போட வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறங்கினார். இதை பார்த்த லோகேஷ் ப்ரோவும் அவனையும் மண்டி போட வச்சாரு. மண்டி போட வச்சு ரீகாலுக்கு அனுப்பியாச்சு. என் தம்பி ரீகால் சொன்னாங்களே அதுக்கு. ஆனால் இதில் ஒன்று நீங்கள் நோட் பண்ணணும். இந்த சண்டை கேப்பில் ஒரு பாம்பு வந்து அங்கே பார்த்துங்கிச்சு. அதை நான் நோட் பண்ணிட்டேன். சரி வெறும் காலோட போனால் பாம்பு நம்மளை கிடைச்சிடும், அதனால் வண்டி எடுத்துகிட்டு போய் தலையிலேயே ஏற்றி சாவடிப்போன்னு போனால் பாம்பு அதுக்குள்ளேயே மூவ் ஆகி வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்களா ரைட்டில். சரி அந்த பாம்புக்கு ஒரு மண்டை சட்டை போட்டு பாம்பையும் வண்டி போட வைப்போம் அப்படின்ட்டு அந்த பாம்பையும் வண்டி போட வச்சிட்டேன். ஒன்று நோட் பண்ணேன் ஃப்ரெண்ட். இப்போ நான் நாட் பண்ணவன் என் தம்பியை நாட் பண்ணி அழுத்தினவன் திரும்பி அவங்கள நான் முடிச்சேன்ன. இவங்க எல்லாரையும் நோட் பண்ணுங்க. இவனுங்க ரிவெஞ்சுக்கு வருவானுங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் எங்களை கீப் பண்ண பாருங்க. அந்த ஸ்குவாடையும் நம்ம வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை. இந்த மேட்ச் ஃபுல்லாக இவங்களே அடிச்சு தான் நாங்கள் கில்ல இருக்கும், பார்த்துட்டே இருங்க. சரி ஒரு வழியாக தம்பியை ரீகால் பண்ணிவிட்டு, தம்பி இங்கே நிறைய பாம்பு பரவலாக வருதே, இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஆபத்து, வா நம்ம அந்த லாங்கில் இருக்க ஈவெண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு ஒரு வழியாக அவனும் வந்தான். சரி போகிற வழியில் டேமேஜ் ஆன வண்டியை மாற்றிக்கிட்டு போகலான்னா அப்படின்னா. சரிடா தம்பி, சரி ப்ரோ நம்ம வடக்கு நண்பர் தான் வண்டி எடுத்துகிட்டு வராரு, அந்த வண்டியில் ஏறி ஈவெண்ட்டுக்கு வந்துடுங்க ப்ரோ அப்படின்னு நம்ம லோகேஷ் ப்ரோக்கு ஒரு மெசேஜை போட்டுட்டு நாங்கள் வண்டி மாற்ற கிளம்பிட்டோம். ஒரு வழியாக எங்களுக்கும் வண்டி கிடச்சிச்சு. சரி அந்த வண்டியை எடுத்துகிட்டு போனால் அன்னை அவனை இருக்க மாட்டான் அப்படின்னு ஜாலியாக நாங்களும் கிளம்பணும். போனாதான் தெரியுது ஈவெண்ட்டில் ஆல்ரெடி 3 பேரும் முட்டை விட்டுட்ருக்குறானுங்க. எங்கள் வண்டி வந்ததை பார்த்த உடனே ஒரு இனிமே தலை தெறிக்க ஓடனாம தோணு விட்டுருவானாடா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மார்க்கை போட்டுட்டு, டே தம்பி அங்கே இனிமே இருக்கான், இந்த பக்கமாக ஏறி அவனை அடிப்போம், அவன் டீம்மேட்ஸாக இருக்கானுங்க வாடான்னு கேட்பாரா நம்ம தம்பி. ஆனால் நான் பார்த்துக்கிறேனே அவனை அப்படின்ட்டு அடிக்க ஏறினேன். சரி இவன் கதை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன ரீகாலம் பண்ண முடியாது, அவ்வளோதான் இவன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதிசயமா ஜம்பு சாட்டை போட்டு அவனை மண்டி போட வச்சிட்டான் நம்ம தம்பி. அவனோட டீம்மேட்ஸ் 2 பேரும் அந்த பக்கத்தில் இருந்தானுங்க. அவங்க டீம்மேட்ஸை நம்ம தம்பியும் நம்ம நண்பர் லோகேஷோ முடிச்சு விட்டாங்க. சரி லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவோண்டா அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரிசனில் அடி வாங்கினானுங்களே, எங்கள் மேலே ரிவெஞ்ச் எடுக்க வந்துட்டானுங்க. வந்தவன் டிபிஎஸ் வந்தது எனக்கு கோவம். அவனை மண்டி போட வச்சான். மூளையில் பார்த்தா ஒருத்தன் முட்டை விட்டுட்ருக்குறான் அவன் டீம்மேட். இவர் தான் ஸ்பெஷல், இவர் தான் நம்ம தம்பியை பூர்த்தியாக்கினவர். இவரை ஸ்பெஷலாக கவனிக்கணும்னு தூக்கி வச்சு இவரை செய்யலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு. உடனே தம்பி அண்ணா இவன் என்ன அடித்தவனா, இவனை நானே அடிக்கிறேன், நானே கீழே இறக்கி விடனா அப்படின்னா. டே வேணாண்டா இவனை வெளியில் வச்சு செய்வோம், எல்லாரும் சேர்ந்து செய்வோம் வாடா அப்படின்னு கூப்பிட்டேன்.
அதுக்குள்ளேயே தம்பி அதை கோவத்தை அடக்க முடியாம அவனை படன்னு சுட்டுட்டான். என்னத்த சொல்ல. அதுக்கப்புறம் சரி இவனை முடிச்சா இவன் பேலன்ஸ் இருக்கிற இவன் டீம்மேட்டை முடிக்க போலாம் வாடா, இவனுங்க ஸ்குவாடே இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஈவெண்ட்ல இருந்தோம் கிளம்ப ஆரம்பிச்சோம் லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு. சரி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. சரி போவோம். அதுக்குள்ளேயே நம்ம தம்பி ஆனா இந்த கடையாண்ட நிறுத்தினா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பார்த்தா இங்க ஒரு வண்டி. அப்போ இங்க எவனோ பதுங்கி இருக்கான். ஸ்குவாடு கிட்ட இங்க எவனோ பதுங்கி இருக்கிறான். முட்டை விட்டுட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் நீங்க முட்டை வாங்கிடாதீங்க உஷாரா ஆடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் போனேன். நானும் லோகேஷ் போவேன். சரி அந்த ஈவெண்ட்ல அடிச்சேன் பாருங்க அவனோட பேலன்ஸ் டீம்மேட்ஸ் அதுல ஒருத்த மட்டும் ரீக்காலாகி வண்டி எடுத்துட்டு எங்களை அடிக்க வந்துட்டான். ஒருத்தனை நான் மண்டி போட வச்சேன், இன்னொருத்தன் என்ன மண்டி போட வச்சான். பின்னாடி திரும்பி பார்த்தா பச்சாவுன்னு சவுண்டு. அவன் வடக்கு நண்பர். அவனும் என் கூடயே சேர்ந்து நாக்கா இருக்கிறான். என்னத்த பண்ண சரி ரிவைவ் ஆயிடுச்சு. நம்ம லோகேஷ் ப்ரோ அவனை உள்ளத்துக்கிட்டு போயிட்டு ரிவைவ் பண்ணாரு. சரி ஒரு வாட்டியா ரிவைவ் ஆயிட்டு கிளம்புவோம் அப்படின்னு பார்த்தேன். ஒரே மன வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது 2 வாட்டி நம்மள மண்டி போட வச்சிட்டானுங்க. இந்த மேட்ச்சு எப்படியாவது நம்ம சிக்கன் என்ன எடுக்கணும், இதுக்கு மேலே நம்ம மண்டி போடக்கூடாதா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டே இங்கேருந்து கொஞ்சம் லூட்டையும் எடுத்துட்டே கிளம்புன ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீம்மேட்ஸ் இருக்கிறானுங்களே இவனுங்களுக்கு எத்தனை லெவல் பேக் கொடுத்தாலுமே பத்தாது. 5வது லெவலாக இருந்தாலும் சரி 6வது லெவலாக இருந்தாலும் சரி லூட்டி எடுத்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. அதேமாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. என்னத்த பண்ணுறானுங்கன்னே தெரியாது. ஆனால் அவ்வளோ வாங்குவானுங்க. ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுறானுங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. சரி ஒரு வழியாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்தா இந்த ரீகால் சென்டர்கிட்ட வந்தோம். இங்கே ஏதாவது பல்லி பாம்பு பூரா ஏதாவது பதுங்கி இருக்கும் அதை வேட்டையாடுவோம் அப்படின்னு வந்தா பார்த்தா இந்த 3 ஸ்டோரியில் ஒரு பல்லி பதுங்கின்றது. அதை நம்ம தம்பி நோட் பண்ணிட்டான். ஆனால் இங்கே தானே அந்த பல்லி பதுங்கி இருக்கே அதை நான் வேட்டையாடுறானா அப்படின்னு கிளம்புனான். சரி எப்பவுமே தான் தெரியுமே நம்ம தம்பி ஏறுவார் நாக்காவார், இதுதான் நடக்கும் நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ட்டு மேலே போய் பார்த்தா தம்பி பதுங்கிட்டான். நம்ம லோகேஷ் ப்ரோ பாஞ்சிட்டாரு. ஒரு வழியாக எனிமி நம்ம லோகேஷ் ப்ரோ மண்டி போட வச்சா. பின்னாடி இருந்து நம்ம தம்பி அவனை மண்டி போட வச்சு அழைச்சி விட்டான். சரி ஒரு வழியாக லோகேஷ் ப்ரோ ரிவைவ் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி அவ்வளோதான் இவனுங்க முடிஞ்சிட்டானுங்க. முதல்ல நம்மள அடிச்சானுங்க பாருங்க ஈவெண்ட்ல அவனுங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறானுங்க. அவனுங்களை போய் அடிப்போம் வாங்க காய்ஸ் அப்படின்னு ஸ்குவாடை கூப்பிட்டு நான் கிளம்பல. போகிற வழியில் சரி அந்த ஈவெண்ட்டில் போய் வண்டியை மாற்றிட்டு போனா அப்படின்னாங்க. சரி ஓகே நம்மளும் வண்டியை ஃபியூல் இல்லை வண்டியை மாற்றிட்டு போவோம் அப்படின்னு ஈவெண்ட்டில் வந்தோம். ஈவெண்ட்டில் வந்து வண்டியை எடுக்கிறேன் நவுரில் பார்த்தா குறுக்க இந்த கௌசிக்கு வந்த மாதிரி இந்த புளி வண்டியை மறைச்சு நிற்கிது. சரி அந்த புளிக்கு ஒரு போட்டுட்டு அப்படி கீழே போட்டுட்டு கிளம்பிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களை தேடிக்கிட்டு எங்களை ஃபஸ்ட் அடிச்சானுங்களே அவனுங்கள என்னத்த சொல்ல எங்கள் கண்ணு முன்னாடியே வேற ஸ்குவாட் அடித்து லூட் எடுத்துகிட்டு இருந்தானுங்க. இதை பார்த்த தம்பி உக்கரம்ப அடைஞ்சி அவனுங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடித்து ஒரு வழியாக வடக்கு நண்பரும் நம்ம தம்பியும் ஆளுக்கு ஒரு நாக்கு வைக்க பேலன்ஸ் இருந்த அவங்க டீம்மேட்ஸ் 2 பேரும் எங்கே நாக்கு வைக்க அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னத்த சொல்ல ஒரு வழியாக அவங்க கிட்ட இருந்து நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வர டாமினிக் மாதிரி வண்டியை பெண்டெல்லாம் போட்டு ஓட்டி அவனுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி உயிர் தப்பிச்சா போதும்டா அப்படின்ட்டு கவருக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம தம்பி சொன்னா அண்ணா இவனுங்க தானா நம்மள மெயின் ஈவெண்ட்ல அடிச்சது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் இறங்கணும் பாருங்க அந்த ஈவெண்ட்ல இவனுங்க தான் எங்களை அடித்து லாபிக்கு அனுப்பிச்சானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி இவனுங்களை விடவே கூடாதுடா அப்படின்னு இவனுங்களை எப்படியாவது மண்டி போட வைக்கணும் அப்படின்ட்டு இந்த வேர் ஹவுஸில் போய் ஃபர்ஸ்ட் முட்டுவோம் அதுக்கப்புறம் அவங்கள போய் முட்டுவோம் அப்படின்ட்டு இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா தான் தெரியுது ஆல்ரெடி இங்கே ஒருத்தன் முட்டைட்டுறான். நம்ம வேற யாரால ஃப்ரெண்ட்ஸ் ஈவெண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் அடிச்சினேன் அவன் தான் அவன். ப்ரோ அந்த கில்லை நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ அவனை அப்படின்ட்டு நம்ம லோகேஷ் ப்ரோ அவனை அடிச்சு அந்த கில்லை அவர் எடுத்துட்டார். சரி லாஸ்ட் இருக்கிறவன் தான் என்ன அடிச்சு ஃப்ளைட்டில் ஏற்றினவன் அவனை நானே அடிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவரு அம்பு எடுத்து வீட்டு மேலே போகலான்னு ட்ரை பண்ணாரு. மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டாரு. சரி ஒரு வழி அவங்க மண்டே சட்டை போட்டு மண்டி போட வச்சு போலா தம்பி லாபிக்கு போய் லூட விளையாடு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டு நானும் கவருக்கு வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஹீல் பண்ணிட்டு அங்கேருந்து வாங்க இந்த மேட்ச் எப்படி 8 கில் ஆயிடுச்சு எடே சிக்கன் டின்னர் அடிச்சிருவோம் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு தான் நம்ம லோகேஷ் ப்ரோ இரு ப்ரோ நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போனேன். நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே இவனுங்க ஏன் வாங்குறான்னு அவங்களுக்கும் தெரியாது எதுக்கு வாங்குறான்னு எனக்கும் தெரியாது. சரி வாங்கி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு ஃபியூலை போடுவோன்னு போட ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே நம்ம தம்பி அண்ணா அந்த வண்டி டேமேஜ்னா நான் வேற வண்டி எடுத்துட்டு வரேண்ணா அப்படின்ட்டு போகணும். சரி அவன் சொல்றது கரெக்டு தான் போடா தம்பி அந்த வண்டி எடுத்துட்டு வந்து ஃபியூலை போடு அப்படின்னு இந்த வண்டியை வச்சு அந்த வண்டிக்கு கவரை கொடுத்துட்டு சரி மெஸ்டியல் மட்டும் டேமேஜ்
சரி அதை வாங்கிட்டு வரேன்டா தம்பி கியூவில் போட்டு வைடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போனேன். வாங்க போன இடத்துல காயின் பத்தல. காயின் கேட்ட கேப்பில் இதை வாங்கிட்டு வந்த கேப்லையும் வேற ஸ்குவாடும் எங்களை நோக்கி ரெஸ்பாண்ட் வந்துச்சு. அவ்வளோதான் மொத்தமாக சேர்ந்து எங்கள் எல்லாரையும் மண்டி போட வச்சு நீங்கள் போயிட்டு லாபிக்கு போயிட்டு லூடா விளையாடுங்கடா அப்படின்னு மொத்தமாக சேர்த்து எங்களையும் அனுப்பிச்சி வச்சுட்டான். என்னத்த சொல்ல, இதுதான் எங்கள் மொக்க கேம் பிளே. இந்த மாதிரி தான் எங்களுக்கு டெய்லி நடக்குது. இருந்தாலும் நாங்களும் மன வருத்தப்படாமல் போட்டுட்ருக்கோம். லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. யாரும் திட்டி கமெண்ட் பண்ணாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.